அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 ஆட்டுக்குட்டி மறுபடியும் வாங்கியிருக்கோம். எல்லாமே செம்பரியில் கெடாக்குட்டி. ஸோ இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த எல்லா குட்டிகளுக்கும் ஒரு வாரம் நம்ம குவாரண்டைனில் வச்சுக்கிட்டு இப்போ மறுபடியும் நம்ம வெளியே எடுத்து நம்ம ஆடுகளோட கொடுத்துருக்கோம். இன்றைக்கி இந்த ஆட்டுக்குட்டிக்கு நம்ம டிவார்மிங் பண்ணலான் இருக்கோம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். நீங்கள் ஆன்லைனில் க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்குறவங்களா? அப்போ கண்டிப்பாக பை மோட்டை சூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இப்போ ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. சீக்கிரம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆஃபரையும் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. இந்த குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மாதத்துலேருந்து 3 மாதம் வயசு இருக்கலாம். ஸோ இந்த குட்டியை பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம முதல் தடவை டிவார்மிங் பண்ணுறோம். ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற மெடிசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்பெண்டசோல். இது நம்ம ஒரு ஓரல் சஸ்பென்ஷனாகவே வாங்கியிருக்கோம். ஏன்னா இது ரொம்ப குட்டி அப்படிங்கிறதுனால நம்ம இதை மட்டும் வாங்கியிருக்கோம். நமக்கு தேவை பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 50-60 ml தான் நம்மளுக்கு தேவை. அதனால சின்ன டப்பாவாக பார்த்து நம்ம இப்போ 2 வாங்கிக்கிட்டோம். ஸோ இந்த மெடிசன் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் லோக்கலில் நீங்கள் வெட்டினரியில் போய் நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்களே கவர்மெண்ட் மெடிசன் ஏதாவது இருந்தால் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா மெடிக்கலில் ஏதாவது வாங்கிக்கோன்னு சொல்லி ஏதாவது ஒரு சஜஷனும் கொடுக்கலாம். நீங்கள் அதை கூட போய் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆல்பெண்டசோல் தான் வந்த உடனே நம்ம ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் கோழிகளாக இருந்தாலுமே நம்ம இதான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மைல்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதிலிருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 1 வீக் 10 days குவாரண்டைன் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு டிவார்மிங் மெடிசனை நம்ம ஆல்பெண்டசோல் தான் கொடுக்குறோம். ஸோ எதுக்கு நான் அதுலேருந்து எடுக்காமல் இன்னொரு கண்டெய்னருக்கு நான் மாற்றுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ கடையில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஸ்டாக் பழைய ஸ்டாக்காக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க ஒழுங்காக ட்ரீட் பண்ணாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா வெயில்லையோ இல்லை ஃப்ரிட்ஜ்லையோ அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கலாம். இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா நம்ம மெடிசன் எதை கெட்டு போயிருக்கா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கிறதுனால உள்ள மெடிசன் எப்படி இருக்குன்றது நம்மளால் ஃபிசிக்கலாக பார்க்க முடியாது. ஸோ சிரிஞ்சில் டேரெக்டாக உள்ளே விட்டு எடுக்கிறத விட இன்னொரு கண்டெய்னருக்கு மாற்றி எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இப்படி எடுத்திருக்கேன். நீங்கள் இப்படி பண்ணணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஒரு சில மருந்துகளை நம்ம குளிக்கிட்டு யூஸ் பண்ணும்போது அது ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அடியில் தங்கிடும், மேலே தண்ணியாகவே இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சிரிஞ்சில் உரியும் போது நம்மளுக்கு ஓகே இது எப்படி இருக்கிற கன்சிஸ்டன்சி அப்படின்றது நமக்கு கண் கூட தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் இதை சொன்னால் புரிஞ்சிடும் அப்படின்றனால தான். ஸோ இப்போ குட்டிகளெல்லாம் ஒரு பக்கம் தனியாக ஒதுக்கி அந்த குட்டிகளுக்கு மட்டும் இப்போது ஆல்பெண்டசோல் போட்டுட்டு நம்ம வெளியே விடலான் இருக்கோம். நீங்கள் செம்பரி ஆடு வெள்ளை ஆடு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி குடல் புழு மருந்தெல்லாம் கொடுக்குறீங்களா கொடுக்கலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா எந்த மெடிசன் ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் நேமோட மென்ஷன் பண்ணிட்டு போங்க. நம்ம கமெண்ட்டை பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த ஆல்பெண்டசோல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஹூக் வார்ம்ஸு, ரவுண்ட் வார்ம்ஸ், டேப் வார்ம்ஸு, விப் வார்ம்ஸு. ஸோ இந்த வார்ம்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான வார்ம்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா பேரசைட்டு, ஒட்டுண்ணிகள் அதெல்லாம் நம்மளோட ஆடை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி டிவார்மிங் பண்ணி ஆடுகளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ஆடு இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பூச்சியெல்லாம் மேலே இல்லாமல் இருக்கும், வகுத்துக்குள்ளேயும் பூச்சி இல்லாமல் இருந்துச்சின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். சரியா? என்ன தான் நம்ம ஆடு மாடுங்களுக்கு ஃபேனே போட்டாலுமே பார்த்திங்கன்னு சொன்னால் கொசு கடிக்காமல் பார்த்துக்கிட்டாலும் வகுத்துக்குள்ளே இருக்க பூச்சிகள் எல்லாத்தையுமே வெளியே எடுத்தால் தான் நம்ம ஆடு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த காரணத்துக்காகவும் நமக்கு எல்லாமே ஒரு வியாபார நோக்கத்தில் தான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுனால, ஸோ எடை முக்கியம் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம இது எல்லாமே ப்ராப்பராக செஞ்சுட்டு இருப்போம். இதை நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 90 நாள் இல்லைனா 120 நாள் வளர்ப்புக்கு நம்ம கொண்டு வரோம். இந்த நேரத்தில் நம்ம ஃபுல்லாக மேய்ச்சலில் இருந்தோம்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 6 மாதம் கழித்து கொஞ்சமாக வெயிட் ஏறினா கூட போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம கெடா குட்டிகளாக வாங்கி இது வெயிட் ஏற்றி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால நம்ம போடுற தீவு நல்லா அது உடம்புல ஒட்டணும் அப்படின்றதுக்காகவும் ஆடு நல்லா எந்திரிச்சு வரணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம கண்டிப்பான முறையில் இந்த டிவார்மிங் பண்ணாதான் நம்ம செஞ்ச எல்லா வேலைக்கான பலன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த மெடிசன் என்ன அளவில் கொடுக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய வெட்டினரி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த மெடிசன்ஸை நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மெடிசன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ டாக்டர் என்ன டோசேஜ் ப்ரிஸ்கிரைபில் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம கொடுத்தாலே போதுமானது. சரிங்களா? 1 ml 2 ml கூடவும் வேண்டாம், குறையவும் வேண்டாம், நம்ம வருத்தப்படவும் தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ இதில் நம்ம ஏறத்தாழ சேர்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுலேயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரதான் செய்யும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அளவை மாற்றாமல் கரெக்டாக கொடுத்தாலே போதுமானது. சரிங்களா?
இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரோ இன்டென்சிட்டியல், அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட சொல்கிறாங்க. நம்ம வாயிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக்கில் போகிற வரைக்கும், சிறுகுடல் பெருங்குடல்லேருந்து வெளியே மலத்வாரம் வழியாக வர வரைக்கும் இருக்கக்கூடிய வழியில் எல்லா பேரசைட்ஸு, அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க வார்ம்ஸை வந்து எல்லாமே வந்து இந்த மருந்து வந்து போட்டு தள்ளிடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து டோசேஜ் வந்து அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, மூக்கில் வந்து செரும்பிக்கிட்டு இருக்கிறது, ஒரு மாதிரி வாமிட்டு, இல்லை லூஸ் மோஷனு, சரிங்களா? இல்லை வந்து வகரில் வந்து ஏதாவது வலி இருக்கலாம், இல்லைனா வயிறு ஊதி போயிடலாம், இல்லை கேஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் வந்து இந்த மெடிசன் வந்து நம்ம வந்து கரெக்டான அளவில் கொடுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த மெடிசன் வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெடிசன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் பார்த்திங்கன்னா 1.5 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்து இந்த மெடிசன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஆடு வளர்க்குறவங்கலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மெடிசன் வந்து வேறு வேறு காம்பினேஷனில் தான் கொடுக்குறாங்க. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, இந்த மெடிசன் வந்து ஒன் டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் இந்த மெடிசன் நம்ம கொடுத்தோம்னா பெருசாக வந்து பலன் இருக்காது அப்படின்னு சொல்லி, இந்த மெடிசன் மட்டும் கிடையாது, நம்ம என்ன டேப்லெட் கொடுத்தாலும் சரி, ஹையர் டோஸில் எது நம்ம வந்து கொடுத்துட்டாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து அது பலன் அளிக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் இதுவும். சரிங்களா? ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வேறு ஒரு காம்பினேஷன் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பெண்டசோலை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன யூஸ் பண்ண போகிறேன், எவ்வளோ வெயிட் கூடுது அப்படின்றத நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? மருந்து கொடுக்கும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோய் இருக்கிற ஆடுகளுக்கு, சளி இருக்கிற ஆடுகளுக்கு கடைசியாக நம்ம மருந்து கொடுத்தோம்னா சரியாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் சிரிஞ்சு மூலிமா அது பரவறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.